மூணாவது ஆண்டவர் புதிய பாட்டுல ஒரு இடத்துல தாமதமா போறாரு. எங்க தாமதமா போறாருன்னா, லாசரு மரித்து போனான். நீங்க வந்து அது 32வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தீரையானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அவன் வியாதியா இருக்கும் போதே நியூஸ் அவருக்கு வந்துருச்சு. அந்த நியூஸை கேட்டுட்டு 2 நாள் அங்க திரும்ப இருக்கிறாரு. எல்லாரும் போலான்றாங்க. நீங்க லாசரு ரொம்ப நேசிக்கிறீங்கல்ல, கிளம்பலாமான்னு கேக்குறாங்க. 2 days வெயிட் பண்றாரு. தாமதம் பண்ணி போறதுக்குள்ள இவன் மரித்து, அவங்க வந்து ஒரு ரொம்ப பிளஸ்ஸா தான் எடுத்துக்கிட்டாங்க. சரி பரவாயில்ல, ஆண்டவர் வந்து பிஸியா இருப்பாரு, நம்ம அடக்கம் பண்ணிடலாம்னு அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்ப மரிச்சு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னா 4 நாள் ஆயிடுச்சு. இயேசு அவனை எழுப்ப போகும்போது சுற்றி இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க, இவ்வளவு லேட்டா வந்துட்டு மரித்து 4 நாள் ஆயிடுச்சு, நாரும் இப்ப போய் எழுப்ப போறீங்க அப்படின்னா மனிதர்கள் எல்லாம் முடிஞ்சு அப்படின்ற சூழ்நிலைக்கு அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் தாமதம் வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இல்ல, மனுஷன் முடிஞ்சுச்சுன்னு சொன்னாலும் நான் ஒரு துவக்கத்தை வைக்கிறேன் என்கிறதை நிரூபிக்கிறதற்காக தான் கர்த்தர் லேட்டா வந்தார். அங்க இருக்கிற எல்லாருடைய ஜனங்களுக்குள்ளேயும் ஒரு செத்த மனுஷனுடைய உயிர் 3 நாள் அந்த ஊர்லயே சுத்திட்டு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. 4வது நாள் அது இருக்காது அப்படின்ற ஒரு ஐதீகம் இருந்துச்சு. ஆண்டவர் அதை எல்லாத்தையும் முறியடிச்சு, இல்லப்பா நீங்க அடக்கம் பண்ணிட்டீங்க, ஆனா என் இயேசு உயிரோடு எழுந்தார். இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளை, நிறைய தாமதம் ஆறதுனால நீங்க நிறைய பேர் அடக்கமே பண்ணியிருக்கலாம். இனி அதை திறக்க முடியாது பாஸ்டர், இது அதை திறக்க முடியாது. உங்களை சுற்றி இருக்கிற சொந்தங்கள் நிறைய பேர் இனி நடக்காதுன்ற ஒரு முடிவுக்கு கல்லறையே கட்டி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, அவங்க யோசனையை முறியடிக்கிறதுக்காக தான், உங்க மேல அவங்க வச்சிருக்கிற யோசனையை முறியடிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் ரொம்ப தாமதம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உங்களை குறித்து அவங்க நினைக்கிற நினைவு பாழாய் போகும். அது நடக்காது. இனி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இனி அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது. இனி முன்னேறதுக்கு வழியே இல்லை. எல்லாரும் அடக்கம் பண்ணினாலும் இயேசு இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் தாமதமா வருவேன். அவங்க கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமா சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பிரமிச்சு பார்க்கறாங்க. நாங்க நினைச்சு கூட பார்க்கலையே, இதுக்கு மேல லாசரு உயிரோட வருவான்ற நம்பிக்கை எங்களுக்கு யாருக்குமே இல்லையே, அங்க இருந்த ஒருத்தர் கூட இல்லையே. ஆனா இயேசு தாமதம் பண்றதுல ஒரு பெரிய அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நிச்சயம் வரும். குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் குறிச்ச காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் வரும், அது நிச்சயமாகவே வரும். அது தாமதியாது. நிச்சயமா வரும்.